ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் போருங்கள். கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாக சொல்றார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் அப்படி சொல்கிறார். அது எதுக்காக சொல்கிறார்னா, அதாவது சீயோன் அது பாழாய் போய் கிடக்கிறது. சீயோன் என்றால் தெரியுமா உங்களுக்கு? சீயோன்னா எருசலேம். எருசலேம் நகரம் பாழாய் போய் கிடக்கிறது. ஜனங்கள் எல்லாரையும் அடிமையாக கூட்டிகிட்டு போயிட்டான் அந்த பாபிலோன் ராஜா. எனவே அது சீயோன் என்பது அந்த எருசலேம் நகரம் பாழாய் போய் கிடக்கிறது. ஜனங்கள் எல்லாரும் அதில் இல்லை. அதாவது புலம்பல்ல சொல்லும்போது சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, ஜனம் பெருத்த நகரி அவள் தனிமையாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லி எருசலேம் நகரத்தை எப்படி சொல்கிறாரு எரேமியா? ஜனம் பெருத்த நகரின்னா அது ஒரு பெண்பாலில் சொல்கிறாரு. ஜனம் பெருத்த நகரி என்று எருசலேமை பெண்பாலில் சொல்கிறாரு. அப்போது அவள் தனிமையாக இருக்கிறாள். இப்போ கூட்டமே இல்லை, ஜனம் பெருத்து இருந்த நகரம் கூட்டமே இல்லாமல் தனிமையாக இருக்க. நீங்கள் எரேமியாவின் புலம்பல் அதில் பார்த்தீங்கன்னா அந்த வசனம் வரும், ஜனம் பெருத்த நகரி தனிமையாக இருக்கிறாள் என்று சொல்லி. அதே போல் சீயோன் பாழாக்கி விடப்பட்டது, சீயோன் தனிமையாக விடப்பட்டது, ஜனங்கள் எல்லாரும் அடிமையாக போகப்பட்டார்கள். அந்த நேரத்தில் தான் கர்த்தர் சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, ஆபிரகாம் எப்படி அழைத்தேன்னா ஒருவனாக இருக்கையில் அழைத்தேன். எனக்கு ரொம்ப பெரிய கூட்டம் எனக்கு தேவையில்லை. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும்போது கூட இன்னொரு இடத்துல அவர் சொல்கிறாரு, நான் உங்களை பெரிய கூட்டம்னு உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. இருக்கிறதில் நீங்கள் எப்படி இருந்தீங்க? சொற்ப ஜனங்களாக இருந்தீர்கள், சிறிய கூட்டமாக இருந்தீர்கள், ஆனால் நான் உங்களை தெரிந்து கொண்டேன் அப்படிங்கிறார். அப்போது அதில் பெரிய கூட்டம் சிறிய கூட்டம் என்பது முக்கியமல்ல, தேவன் தெரிந்து கொள்கிறார் என்பது தான் முக்கியம். இப்போ இன்றைக்கு உங்களை என்னையும் தேவன் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் முக்கியம். நம்ம இடத்துல என்ன இருக்குது, நாம் எப்படி இருக்கிறோம், நாம் என்னவா இருக்கிறோம், அதெல்லாம் முக்கியமல்ல. தேவன் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். தெரிந்து கொண்டவர்களை பார்த்து அவர் சொல்கிறாரு, அந்த பாழாய் கிடக்கிற அந்த எருசலேம் நகரத்தை பார்த்து அவர் சொல்கிறாரு, அதில் இருந்த ஜனங்கள் இப்போல்லாம் அடிமையாக இருக்கிறாங்க, அவங்கள பார்த்து தான் சொல்கிறாரு, உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமை உங்களை பெற்ற சாராளை நோக்கி பாருங்கள். அவர்கள் ஒருவனாக இருந்தான், ஆபிரகாம் ஒருவனாக இருந்தான். அதுக்கப்புறம் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன் என்று சொல்லிட்டு அடுத்து சொல்கிறாரு, கர்த்தர் சீயோனுக்கு என்ன செய்வார்? ஆறுதல் செய்வார். அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் என்ன செய்வார்? அப்போ இன்றைக்கு கர்த்தர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் ஒருவனாக இருக்கலாம், சின்ன கூட்டமாக இருக்கலாம், சப்போர்ட் இல்லாத கூட்டமாக இருக்கலாம், அதை குறித்து கர்த்தர் கவலை இல்லை. அவர் சொல்கிறாரு, நான் தெரிந்து கொண்டேன். சீயோன் என்பது தெரிந்து கொள்ளப்பட்ட ஸ்தலம். அல்லேலூயா. சீயோன் என்ற அந்த நகரத்தில் இருந்த கூட்டம் அது தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம். எனவே கர்த்தர் சொல்கிறாரு, நான் உங்களை தெரிந்து கொண்டது தான் முக்கியம். உங்கள் பாழான ஸ்தலங்களெல்லாம் நான் என்ன செய்வேன்? தேர்தல் அடைய செய்வேன். எதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் பாழாக போயிருக்குன்னு பாருங்கள். தொழிலாக இருக்கலாம், வருமானமாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், எதெல்லாம் இருக்கலாம். பாழாக போயிருந்தாலும் சரி, கர்த்தர் என்ன செய்வாராம்? ஏற்ற வேலையில் அவைகள் எல்லாம் கொண்டு வந்து தேர்தல் அடைய செய்வார். அல்லேலூயா. தேறி நிற்க செய்வாருங்க. ஒன்றுமில்லாமல் போன ஆட்கள் எல்லாம், அதாவது இருக்கிறவனெல்லாம் இல்லாமல் போயிடுவான். ஒரு கட்டத்தில் இருக்கிறத வச்சு அவன் பெருமை பாராட்டிகிட்டு இருப்பான். அவன் எனக்கு அது இருக்குது இது இருக்குது, என்னை யார் அசைக்க முடியும்? அவர்கள் சங்கீத புஸ்தகத்தில் சொல்கிறார், அவர்கள் நாவு பூமி எங்கும் உலாவி வருமா. என்னது?
அவர் நாவு அப்படின்னு என்ன அர்த்தம்? பூமியே எல்லாம் எனக்கு தெரியும், பூமியில் எனக்கு தெரியாது என்ன இருக்கு? நான் எதனாலும் செய்யலாம். கொஞ்சம் பணம் வந்துட்டான், கொஞ்சம் புகழ் வந்துட்டான், கொஞ்சம் செல்வாக்கு வந்துட்டான், என்னனாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி. அதுதான் அவர் சொல்றாரு. அவருடைய நாவு பூமி எங்கும் என்ன செய்கிறது? உலாவுகிறது. யார் எங்களை மேற்கொள்வார் அப்படின்னு கேட்கிறானா அவங்க. அப்படி இருக்கிறவனும் ஒரு நாள்ல இல்லாம போவாங்க. ஆனா கர்த்தர் என்ன செய்வாரு? தாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை நாள் வரும்போது, நேரம் வரும்போது அவர் உயர்த்த ஆரம்பிக்கிறார். அல்லேலூயா. கையை வைத்து சொல்லுமே அல்லேலூயா. அதற்கு குறித்த நாள் வந்தது, அதுக்கு நேரம் வந்தது அப்படிங்கிறார். சீயோனை கட்டுகிற நேரம் வந்தது, குறித்த நாள் வந்தது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். அதே போல இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உங்களுக்கு சொல்றாருங்க, உங்களுடைய பாழான ஸ்தலம் எதுன்னு யோசித்து பாருங்க. இது ஒன்றும் இல்லாமல் போயிட்டு, இது கெட்டு போயிட்டு, இதெல்லாம் பெருசாக வரும்னு நினச்சேன், இதெல்லாம் பெருசாக நம்ம செஞ்சிடலாம்னு நினச்சேன், ஆனால் ஒன்றும் இல்லாமல் கெட்டு போயிட்டு, இப்படி பாழான ஸ்தலத்தெல்லாம், பாழான காரியங்களெல்லாம் யோசித்து பாருங்க. இந்த கால வேளையில், இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் சொல்கிறாரு, அவைகள் எல்லாம் நினச்சிவேன், நான் தேர்தல் அடைய செய்வேன். அதன் பாழான ஸ்தலங்களை தேர்தல் அடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதனை போல, ஏதென்ன எப்படின்னா செழிப்பு. ஹல்லேலூயா. வனாந்தர போன்ற வாழ்க்கை, செழிப்பில்லாத வாழ்க்கை, ஒன்றுமில்லாத வாழ்க்கை, வறண்டு போன வாழ்க்கை. ஏசாயால இன்னொரு வசனம் இருக்குது, இன்னொரு இடத்துல, இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும் அப்படிங்கிறார். இன்னும் கொஞ்ச காலத்தில் அல்லவோ லீபனோன் செழிப்பான வயல்வெளியாய் மாறும். வறண்டு போன நிலத்தை கர்த்தர் என்ன செய்வாரு? செழிப்பான வயல்வெளியா மாற்றுவார். இன்னும் கொஞ்ச காலம், இன்னும் கொஞ்ச காலம். அவர் சொல்றாரு, அதன் வனாந்தரத்தை, வனாந்தரம் போல இருக்கிற உங்க வாழ்க்கையை ஏதனை போல மாற்றுகிற நாள் வருகிறது, நேரம் வருகிறது. ஆமென். அதாவது இதை பிடிங்க அங்க போட, அதை பிடிங்க இங்க போட. என்ன பற்றாக்குறை, சிலருடைய குடும்பத்தில் பற்றாக்குறை பற்றாக்குறை பற்றாக்குறை. ஒரு காலகட்டம் வரதாங்க அது. அதுக்கப்புறம் நீங்க எவ்வளவு காலம் எடுத்து வைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தேவன் உங்களை ஆசீர்வதித்துக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா. ஆபிரகாமா சொன்னார்ல, நீ இந்த தேசத்தின் நீள அகலம் எம்மட்டும் அம்மட்டும் நீ என்ன செய், அலைந்து தெரி, இந்த தேசத்தை உனக்கு கொடுத்தேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. நீள அகலம் எவ்வளவு உன்னால முடிஞ்ச அளவுக்கு நட அப்படின்னு என்ன அர்த்தம்? அவன் எந்த அளவுக்கு அகலமா நீளமா காலை வைக்கிறானோ அந்த அளவுக்கு கர்த்தர் அவனுடைய இடமா மாற்றிக்கொண்டே இருக்கிறாரு. கால வேளையில் அதான் உங்களுக்கு சொல்றாரு, உங்க காலை நீட்டுங்க, உங்க கையை நீட்டுங்க, நேரம் வரும். அப்போ நீங்க எவ்வளவு காலை எவ்வளவுக்கு நீட்டுறீங்களோ அதை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கையை எவ்வளவுக்கு நீட்டுறீங்களோ அவ்வளவு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீட்டுறதுன்னா விசுவாசம். என்னது நீட்டுறதுன்னா? என்னது? எவ்வளவு விசுவாசத்தோட நீங்க நினைக்கிறீங்களோ அவ்வளவு விசுவாசத்தோட கர்த்தர், அதுக்கு நேரம் வரணும், நேரம் வரும். நம்மளா ஆண்டவர் சொல்லுவார். இப்போ நான் ஏற்கனவே சொல்லிக்க தெரியுமா, ஒரு ஊழியக்காரர், அவர் ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டார். 20 வருஷம் வெறும் ஜெபம் மட்டும் பண்ணிட்டு இருந்தார். ஒரு குறிப்பிட்ட நாள் வந்துச்சான். நாள் வரும்போது அவர் ஒரு மீட்டிங்காக அவரை கூப்பிட்டுருக்காங்க. அழைப்பே கிடையாது அது வரை. அப்போ கூப்பிட்டுருக்காங்க. அந்த ஸ்டேஜ் ஏறும்போது கர்த்தர் அவரோடு கூட பேசினாராம். இப்போ இந்த நாளில் ஆரம்பிக்கிற உன்னுடைய ஓட்டம் நீ ஓடிக்கொண்டே இருப்ப. அல்லேலூயா. நீ ஓடிக்கொண்டே இருப்ப, நீ ஓடிக்கொண்டே இருப்பேன்னு சொல்லி கர்த்தர் சொன்னாராம். அதுக்கப்புறம் ஓட ஆரம்பிச்சார் அவர். பாருங்க, அநேக நாடுகள் தேசங்கள் சுற்றி கொண்டே இருக்கிறாரு. ஓய்வு ஒளிச்சல் இல்லாம ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு. அல்லேலூயா. எனவே எனக்கு அருமையானவர்களே, அவர் என்ன செய்வாரு? அதன் வனாந்தரத்தை ஏதேனை போல, ஏதென்னது செழிப்பு, ஏதென்ன கர்த்தர் கொடுத்த, ஆதாமுக்காக கர்த்தர் கொடுத்த இடம், அங்க இல்லாத கனி மரங்கள் கிடையாது. அவ்வளவு செழிப்பு, அவ்வளவு ஆசீர்வாதம். உங்கள் வனாந்தரம்
ஏதேனை போல மாறுகிற நாட்கள் வருகிறது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் சொல்றாரு, சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அங்கே உண்டாயிருக்கும். சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம். நிறைய பேர் ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாருன்னா அதுக்கப்புறம் துதி சத்தம், கீத சத்தம்லாம் இல்லாமல் போயிடுது. எப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சில வைராக்கியமான நண்பர்கள் இருக்கிறாங்க. எக்கெடுத்தாலும் ஆண்டவர் துதிப்பாங்க, ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க, ஆராதிப்பாங்க, மகிமைப்படுத்துவாங்க. ஆராதனைக்கு போகாமல் இருக்க மாட்டாங்க. எங்கே ஜெபக்கூடு நடந்தாலும் இன்ட்ரெஸ்டோடு போவாங்க. ஆனால் துட்டு வந்துச்சு பாருங்க, பணம் எல்லாவற்றையும் அப்படி மாற்றிட்டு. ஹல்லேலூயா. இப்போ சபைக்கு போகிறது எப்படா காரணம் கிடைக்கும், வீட்டில் உட்காரலான்னு உட்காந்துருக்குறாங்க. ஏன்னா பணம் ஏராளமாக வந்துச்சு. எனவே எனக்கு அன்பானவர்களே, அவர் சொல்றாரு, அதன் பாழான ஸ்தலங்களை தேர்தலடை செய்வாரு, அதன் வனாந்தரத்தை ஏதேனை போல மாற்றுவாரு, கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றுவாரு. கடைசியா சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாயிருக்கணும். தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன இருக்கணும்? சந்தோஷம் இருக்கணும், மகிழ்ச்சி இருக்கணும், துதி இருக்கணும், கீத சத்தம் இருக்கணும். வீட்டில் பாட்டு பாடணும். எத்தனை பேர் எதிர்த்து வந்தாலும் சரி. ஹல்லேலூயா. துதி இருக்கணும் வீட்டில். எத்தனை பேர் நமக்கு விரோதமாக போறான்னாலும் சரி. ஏன்னா அந்த துதியின் சத்தம் அவர்கள் வாயை அடக்கி போடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார்ல, குழந்தைகள் பாலகர் வாயினால் துதி உண்டாகும்படி செய்தீர் அப்படின்னார். அது மாதிரி நம்முடைய குடும்பத்தில் துதியின் சத்தம், கீத சத்தம் உண்டாயிருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய நோக்கம், கர்த்தருடைய சித்தம். அதற்காகத்தான் உங்களை ஆசீர்வதிக்கிறாரு. அல்லேலூயா. சொல்றாங்க, இதோ நான் புதிய காரியம் செய்கிறேன், வனாந்தரத்தில் வழி, அவாந்திர வெளியில் ஆறுகள், இதையெல்லாம் உண்டாக்குவேன். உண்டாக்கி இதை பார்க்கிற ஜனங்கள் இருக்காரு பாருங்க, உங்களை தெரிந்து கொண்டவருடைய தாகத்தை நான் தீர்ப்பேன் அப்படின்னு என்னத்தான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அதை பார்க்கிற ஜனங்கள் என்ன செய்வார்களாம்? அவர்கள் இங்கே 43 அதிகாரம் நினைக்கிறேன், நீ வாட்சி பார்த்தீங்கன்னா, ஸ்தோத்திரம், glory to Jesus, ஹல்லேலூயா. வாசிங்க, 20 வாசிங்க. 43. உண்டாக்குவேன். இந்த ஜனத்தை போதும் போதும் சொல்றா பாருங்க. புதிய காரியத்தை செய்கிறேன், வனாந்தரத்தில் வழியை உண்டாக்குவேன், அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குவேன். தெரிந்து கொண்ட தாகத்தின் ஜனத்தின் தாகத்துக்கு வனாந்தரத்தில் தண்ணீரை உண்டாக்குவேன், அவாந்திர வெளியில் ஆறுகளை உண்டாக்குவதனால் என்ன நடக்குமா? காட்டு மிருகங்களும் வலு சர்ப்பங்களும். நோக்கம், ஒரு நோக்கம் இருக்குது. நீ சந்தோஷமா இருக்கணும் ஒண்ணு. அடுத்து உன் சந்தோஷத்தை பார்த்து, உனக்கு இருக்கிற ஆசீர்வாதத்தை பார்த்து காட்டு மிருகங்கள், கோட்டான் குஞ்சுகள், வலு சர்ப்பங்கள் எல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது ஒவ்வொரு டைப்பான மனிதர்கள். அல்லேலூயா. என்னது? காட்டு மிருகம், வலு சர்ப்பம், கோட்டான் குஞ்சு, ஒவ்வொரு டைப்பான மனிதர்கள். இவங்க எல்லாரும் காட்டு மிருகமா கத்தரை கனம் பண்ண போது மனுஷர்ல சொல்றாரு, உன்னை பார்க்கிறவன் நீ சந்தோஷமா இருக்கிறத நான் உனக்கு வனாந்தரம் இருக்கும்போது உன் வழியம் உண்டாக்குறேன் பாரு, அவாந்திர வெளி தண்ணீர் இல்லாத இடத்துல தண்ணீர் உண்டாக்குறேன் பாரு. இதை பார்த்து அநேக ஜனங்கள் என்ன செய்வாங்க? என்னை கனம் பண்ணுவார்கள். இந்த ஜனத்தை எனக்கென்று இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. எனவே எனக்கு அன்பானவர்களே, நம்ம எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார்.